ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு குட்டி ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக் வீட்டுக்கு ரமேஷ் அப்படின்ற ஒரு மாப்பிள்ளை வராங்க ரம்யாவை பார்க்குறதுக்காக. ஸோ அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரம்யாவை பொண்ணு மாதிரி சூப்பராக அலங்கரித்து அவங்களுக்கு கையிலையும் காஃபியை கொடுத்து விட்டு அனுப்புகிறாங்க. ஸோ ரம்யாவும் மாப்பிள்ளையை பார்க்காம நிற்கிறாங்க. முன்னாடி எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டே வராங்க. அப்போது ரம்யாவை பார்த்து ஷாக் ஆகி போயிருக்காரு மாப்பிள்ளைக்கு பொண்ணை ரொம்பவே பிடிச்சி போயிருதுங்க. ஆல்ரெடி ரம்யா மாப்பிள்ளையை மிரட்டியிருப்பாங்க. அங்கே வந்ததும் என்ன பிடிக்கலைன்னு சொல்லணும், ஏன்னா இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு மாப்பிள்ளையும் எனக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த மாப்பிள்ளை ரம்யாவை நேரில் பார்க்காம தான் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. பட் இங்கே நேரில் பார்த்த உடனே ரம்யாவை ரொம்பவே பிடிச்சி போயிடுது மாப்பிள்ளைக்கு. இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. ரம்யாவுக்கு பயங்கரமாக ஷாக்கிங் ஆயிடுது. ஆனால் ரம்யாவுக்கு அவர் சொன்னதில் இஷ்டமே இல்லை. பட் எல்லாருக்கும் எல்லோரும் முன்னாடியும் அப்பா நம்ம அசிங்கப்படுத்திடக்கூடாது, அவருடைய சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா எனக்குமே பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைய அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சப்போஸ்க்கு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் என்னென்ன பிளானெல்லாம் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கார்த்திக் பார்த்திங்கன்னா இந்த மாப்பிள்ளைய நோட்ஸ் பண்ணுறாரு. இந்த ரம்யா மாப்பிள்ளையை மிரட்டுறாங்க. பட் மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனால் கார்த்திக் மாப்பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்காரு.